ஹாய் நண்பன் இது நம்ம சேனல் NVPC நான் உங்கள் செந்தில்குமார் தங்கராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அசிங்கப்பட்டீங்களடா, 41 பேரை பழி வாங்கிட்டீங்க. தாவைக்காரங்களாம் எப்படி நீங்கள் வந்து வெளியில் வர்றீங்க, விஜய் சப்போர்ட்டர்னு எப்படி சொல்கிறீங்க, தாவைக்கோட தொண்டர்னு எப்படி சொல்கிறீங்க, விஜயோட ரசிகன் எப்படி வெளியில் சொல்லிட்டு தெரியுறீங்க அப்படின்னு ட்ரோலுக்கு மேல் ட்ரோல். அதுவும் இல்லாமல் இந்த ஜட்மெண்ட் வேறு, ஹைகோர்ட்டில் இருந்த ஜட்மெண்ட் வேறு விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்ததுனாலையும் இப்போ இன்றைக்கி கூட ரீசெண்டாக பிரச்சார பஸ்ஸையும் வந்து பறிமுதல் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் வெக்கமே இல்லாமல் விஜய் பின்னாடி நிற்கிறீங்களே, அவர் ஒரு தற்கொலை, அவருக்கு பின்னாடி நீங்கள் ஒரு தற்கொலைன்னு எங்களை ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்துகிற அத்தனை கூட்டத்துக்கும் நாங்கள் யாருன்னு சொல்கிறோம். நாங்கள் யார் அப்படின்னா, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடந்துகிட்ருக்கப்ப பொதுமக்களாக எங்களோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பெரிய கட்சிங்க இருக்காங்க. சின்ன வயசில் இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று இவங்க ஜெயிப்பாங்க, இல்லாட்டி இவங்க ஜெயிப்பாங்க. உதிரி கட்சி எதிர் கட்சிலாம் ஒன்று அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க, இல்லாட்டி சும்மா கத்திட்டே இருப்பாங்க, இல்லாட்டி வித்ட்ரால் வாங்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இப்படித்தான் வர்ற கூட்டங்கள் எல்லாமே இருக்குது. இப்படிப்பட்ட கூட்டங்களை பார்த்து திடீர்னு ஒருத்தர் வந்து ஆட்சியை அதிகாரத்தையும் நான் எதுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது, அவர் நமக்கு பிடிச்ச ஆளாக இருக்கும் போது, இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்து கைத்தட்டி கொண்டாடி ஒருத்தர் தலையில் தூக்கி வச்சிருக்கும் போது, அவரே நம்மளை ஆளை வர்றும் போது அந்த கூட்டம் எவ்வளோ பெரிய ஹைப்பில் இருக்கும். அப்படி ஹைப்பில் வந்தப்போ இவர் இதை பண்ண மாட்டாருன்னு சொன்னது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அவர் பண்ணும் போது, நாங்களும் இருக்கண்டா, எட்ரா ஓட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி, எட்ரா வெள்ளை சட்டையை போடுறா தொண்டை, நாங்களும் கட்சிடா, சி இது ஒரு அரசியல் அப்படின்னு கேட்டவங்க மத்தியில், எங்கடா அரசியல்லாம் நமக்கு எதுக்குடா, அதெல்லாம் பெரியவங்க பண்ண வேண்டியது, வயசானவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு பிரச்சாரத்தையும் ஓட்டு போடுறதையும் தேர்தலையும் ஒரு காமெடி விளையாட்டாக, அதாவது தேர்தலை சுற்றி இருக்க அந்த 10 நாளையும் ஒரு கேலி கூத்தாக பார்த்துக்கிட்டு இருந்த அதே கூட்டம், இளைஞர் கூட்டம் இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டுட்டு துண்டை போட்டுட்டு அரசியலையும் கட்சியும் பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தளபதி தான். ரெவல்யூஷன் பண்ண முடிஞ்ச அவரால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர முடியும்னு நம்பின கூட்டம் தான் இன்றைக்கி பின்னாடி இருக்க கூட்டம், அவருக்கு பின்னாடி இருக்க கூட்டம். உண்மையை சொன்னால் ரசிகனை தாண்டி தொண்டனை தாண்டி இந்த 2 கட்சியை தாண்டி ஒரு அரசியல் நடக்குமா? அப்படி ஒரு அரசியல் நடந்து ஒரு ஆட்சி கைப்பற்றப்பட்டா, ஆட்சி மாற்றம் வந்தால் எப்படி இருக்கும் தமிழகம்? ஏதாவது ஒரு சின்ன நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க மொத்த கூட்டமும் அவருக்கு பின்னாடி நிற்கிது. ஒரு பொதுமக்களாக, ஒரு காமன் பீப்புளாக நமக்கு அதான் தோணும். அப்படி தோணுன கூட்டம் தான் அவருக்கு பின்னாடி நிற்கிற கூட்டம். அவங்க எங்களை எல்லாரையுமே நீங்கள் அசிங்கப்படுத்துறது கரெக்டு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு அசிங்கப்படுத்திட்டே இருக்க, நோ ப்ராப்ளம். வாழ்க வசவாளர்கள். தளபதி மாநாட்டில் சொன்னதே தான் இப்போவும் சொல்கிறேன், வெட்டு நிச்சயம். உண்மை ரொம்ப நாளைக்கு தூங்கிட்டு இருக்காது, வெளியில் வரும். தளபதியோட அமைதியும் ரொம்ப நாள் இருக்காது, அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரும் வெளியில் வந்து பேச ஆரம்பிப்பார். திரும்பவும் எல்லாமே சரியாக நடக்கும். 2026 தேர்தல் அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு ஒரு காமன் பீப்புளாக நம்புகிறோம். சைனிங் ஆஃப். நான் செந்தில்குமார் தங்கராஜ்.